ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு மெரைன் கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது ஒரு மெரைன் டிபார்ட்மெண்ட், மெரைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெரைன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கப்பல் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கான ஒரு படிப்பு. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு 3 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பிபிஏ அப்படிங்கிறனால பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான் இது. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு 3 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. மொத்தம் செமஸ்டர் பேஸில் வரும். 6 செமஸ்டர் வரும். ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர், ஸோ 3 வருஷத்துக்கு 6 செமஸ்டர் வரும். யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலேருந்து டைப்ஸ் வாங்கி நிறைய காலேஜஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி டீம்லேயும் வச்சு நடத்துகிறாங்க. பெரிய பெரிய காலேஜில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி டைப்லேயும் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட காலேஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் சென்னையில் தான் அதிகமான காலேஜஸ் இருக்குது. பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் காலேஜஸ் வந்து சென்னையில் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. மற்ற சைடில் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா மற்ற சைடு உங்களுக்கு வந்து அந்த ஹார்பர் சம்மந்தப்பட்ட ஓரியன்டான ஜாப்ஸ்லாம் இல்லாதனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து நிறைய காலேஜஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் என்ன, அதாவது பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மெரைன் டிபார்ட்மெண்ட், அதாவது கப்பல் சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கே நிறைய பேருக்கு தெரியும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொரியர் சர்வீஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருவோம். அதை தான் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து கொரியர் சர்வீஸ் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பொருட்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்குறது. பட் ஆனால் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படின்னா பெரிய பெரிய இந்த கனரக வாகனங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய உள்ளதுலேயே பெரிய இண்டஸ்ட்ரி அது. லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டன் கணக்கில் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வேற ஒரு இடத்துக்கோ இல்லை வேற ஒரு கண்ட்ரிக்கோ கொண்டு போய் கொடுக்குறதா வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மெரைன் சம்மந்தமாக தான் வரும். எல்லாமே வந்து மெரைன்லேயே நீங்கள் மெரைன் ஒர்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. இதோட ப்ரொஃபைல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ப்ரொஃபைலுக்கு நீங்கள் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா சப்ளை செயின் பிளானிங் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் போகலாம். ஏன் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட்டுன்னு தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜாபுக்கு போகும்போது லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜராகவும் நீங்கள் போகலாம், சப்ளை செயின் பிளானிங் மேனேஜராகவும் நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்டரி கண்ட்ரோல் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லைனுக்கு நீங்கள் போகலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார்ஹவுஸ் மேனேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. வார்ஹவுஸ் சைடு உங்களால் வேலைக்கு போக முடியும். வார்ஹவுஸ்னால் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 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 கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த பெரிய கம்பெனிக்கு வந்து ஒரு பிளானிங் ஒரு சென்டர் மாதிரி இருக்கும். அந்த சென்டரில் அவங்களோட எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து வார்ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இடத்துலையும் நம்ம வந்து ஜாபுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரைன் கம்பெனிஸ் நிறையா வந்து நீங்கள் மெரைன் கம்பெனிஸில் ஈஸியாக நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகலாம். இது போக நீங்கள் ஓனாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஓனாக ஒரு பிஸ்னஸை வந்து மேக் பண்ண முடியும். லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸை வந்து நீங்கள் ஈஸியாக மேக் பண்ண முடியும். ஸோ 3 வருஷம் தான். 12th நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க இல்லை காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும், அப்படி இல்லைனா பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கலாம். 2 டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு வேல்யூவான டிபார்ட்மெண்ட் தான். பிகாஸ் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் 12th வந்து ஆர்ட்ஸ் குரூப் முடிச்சிங்க அப்படின்னா பிகாம் சைடு இல்லை பிஏ சைடு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைன்ஸ் தான் நீங்கள் போவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் காலேஜஸ் உங்களுக்கு வந்து சென்னையில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் வந்து பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோ ஃபீஸஸ்லேயே அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. 24/7 தான். எந்த டைம் நீங்கள் கால் பண்ணாலும் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கோர்ஸோடைய நேமை மட்டும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.